பிளாக்கா பரட்டல் சேர்ப்பறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். பிளாக்கா ஒரு மணி நேரம் எடுத்து நான் சின்னதாக வெட்டி உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் பிளாக்காவை. ரெண்டாவது பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு சின்ன ஸ்பூன், ஒரு பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், தேங்காய் பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இது சின்ன சீரகம், பெரிய சீரகம், கசகசா, சின்ன ஸ்பூனு தேங்காய், எல்லாம் சின்ன ஸ்பூன்லேயும் எடுத்திருக்கேன். எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையானது. கடுகு சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சின்னது ஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாமே தாளிப்பு. செய்ய விதத்துக்கு போவோம். தாளிப்பு ஜாமா போடுறேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம்லாம் போடுறேன். பச்சை மிளகாவும் பூண்டு போட்டுருவேன். கொஞ்சம் உப்பு போடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு இருக்குல்ல, அதை போட்டுருவோம். மஞ்சத்தூள் போடுவோம். இப்போ அரைச்சதை போடுறேன். உப்பு கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு இப்போ பிளாக்கா போடுறேன். கொஞ்சம் தண்ணி இருக்கும். மூடி வைக்கிறேன். திறந்து பார்ப்போம் வந்துருச்சா என்னன்னு.
ஆக்சுவலி வேக வச்சது தான். நம்ம கொஞ்சம் மசாலா போட்டனால தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுருக்கோம். இப்போ தண்ணி சுண்டுனோன்னா தேங்காய் போடலாம். இப்போ டேஸ்ட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்ப்போம். உப்பு வேணுமா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பூ போடலாம். போதும். நான் அனலில் நிப்பாட்டிட்டு நான் இப்போ கொத்தமல்லியை போடுறேன். போதும், நான் பரிமாறுறேன் பாருங்கள். புலாக்கா பரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.